இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட எம்முயிர் சொந்தங்களுக்கு அன்பும் வணக்கமும். ஒரு தூய அரசியலை இந்த மண்ணில் உருவாக்கி ஒரு நல்ல ஆட்சியை மலரச் செய்ய வேண்டும் என்ற மகத்தான கனவோடு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த தேர்தல் களத்திலே தொடர்ந்து போட்டியிட்டு வருகிறோம். மாற்று என்பது வெறும் சொல்லாக இருக்கக்கூடாது, அது செயலாக இருக்க வேண்டும் என்று அரும்பாடாற்றுகிறோம். மாற்றம் என்றால் எதிலிருந்து மாற்றம், எந்த கட்சியின் ஆட்சியிலிருந்து மாற்றம் என்ற கேள்வி எழுகிறது. அதனால் எத்தனை சீட்டு கொடுக்கிறோம், எவ்வளவு கோடி கொடுக்கிறோம் என்றெல்லாம் எவர் பேசினாலும் அதை பொருள்படுத்தாது. என் மண்ணுக்கும் மக்களுக்கும் எந்த அரசியல் சரியாக இருக்கும் என்று முடிவெடுத்துத்தான் இந்த பணியை செய்கிறோம். இங்கே வளர்ச்சி என்கிற பெயரில் நச்சு ஆலைகள் எங்கள் நிலத்தில், எங்கள் மண்ணில் நடப்பட்டிருக்கிறது. எத்தனையோ சிப்காட் தொழிற்சாலைகள் அதெல்லாம் வந்தால் வளர்ந்துவிடும் என்றார்கள், வேலை வாய்ப்பு என்றார்கள். என் மக்கள் நம்பினார்கள். வளர்ச்சி என்றால் எது வளர்ச்சி, எப்படிப்பட்ட வளர்ச்சி, அது யாருக்கான வளர்ச்சி என்ற கேள்வி, அந்த சிந்தனை என் சொந்தங்களுக்கிடையே எழவில்லை. எங்கள் முன்னவர்கள் ஏதோ தொழிற்சாலை வந்தால் வேலை கிடைக்கும் என்று எண்ணினார்கள். வேலை கிடைக்கும், அதற்கு சம்பளம் கிடைக்கும், அதை வைத்து சாப்பிடலாம். சாப்பாடு எங்கிருந்து வரும்? எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை விளைவிக்கும் என்று யாரும் கேள்வி எழுப்பவில்லை. இங்கே மனித உழைப்பு மலிவாக கிடைக்கிறது. நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் உறிஞ்சிக் கொள்ளலாம் என்று ஒப்பந்தம் போடப்படுகிறது. ஒரு அரை மணி நேரம் மின்சாரம் தடைபட்டால் கூட அதில் ஏற்படும் உற்பத்தி இழப்பிற்கு மத்திய மாநில அரசுகள் அதை ஈடுகட்டும் என்று ஒப்பந்தம் போடப்படுகிறது. இங்கே உற்பத்தி செய்கிற பொருட்களை விரைந்து எடுத்து செல்ல 4 வழி 8 வழி சாலை போட்டு தரப்படுகிறது. அந்த பொருட்களுக்கு எந்த வரியும் கிடையாது. உற்பத்தி வரி, ஏற்றுமதி வரி, சாலை வரி, ஒரு வரியும் கிடையாது. அப்ப இந்த அதிகாரங்கள் யாருக்காக கட்டமைக்கப்படுகிறது? இது முதலாளிகளுக்கு. இந்த சிப்காடு போன்ற தொழிற்சாலைகளை உருவாக்குகிற முதலாளிகள் யார்? அரசு நடத்துகிறதா, இல்லை தனிப்பெற முதலாளிகள்? ஈரோட்டிலே ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய சிப்காடு தொழிற்சாலை 2700 ஏக்கரிலே கட்டப்பட்டிருக்கு. அதுக்குள்ள 250க்கு மேற்பட்ட தொழிற்சாலைகள், சிறு குறு தொழிற்சாலை, எல்லாம் பிளாஸ்டிக், பீங்கான் தயாரிக்கிறது, எல்லாமே நச்சு கழிவுகளை, சாயக்கழிவுகளை, நச்சு புகையை வெளிவிடுகிற தொழிற்சாலைகள். எங்கே போய் கொட்டுவார்கள்? சரி, இத்தனை தொழிற்சாலை கடலூர்ல சைமா, சிப்காடு, இங்க சிப்காடு, எல்லாம் சிப்காடு. நாடு எங்க வளர்ந்திருக்கு? எவ்வளவு வளர்ந்திருக்கு? இதனால் வேலை வாய்ப்பை பெற்ற இளைஞர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? எவ்வளவு ஒரு வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது? மனித உழைப்பு மலிவாக கிடைக்குது. அந்த உழைப்பை சுரண்டி சுரண்டி உற்பத்தியை பெருக்கி பெருக்கி லாபத்தை பல ஆயிரம் கோடிகள் கொண்டு போற அந்த முதலாளி வாழ்வான், வளருவானா? வெறும் சம்பளத்தை வாங்கி சாப்பிடுற என் நாடு மக்களும் வாழ்வார்கள், வளருவார்களா என்ற கேள்வியை நாம் எழுப்பி பார்க்க வேண்டிய நேரம் இது. அப்ப தொழிற்சாலை இல்லாமல் எப்படி சீமான் வளர்ச்சி அடைவது? தொழிற்சாலையை கொண்டு வருவோம். என் நிலத்திற்கு, என் நீருக்கு, என் காற்றுக்கு எந்த கேடும் இராத தொழிற்சாலைகள், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், அதன் மூலமாக வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. அமெரிக்காவில் ஒரு தீவு, அதுக்கு பக்கத்தில் ஒரு தீவுல வெறும் முருங்கை மரம் மட்டுமே வளர்க்கப்படுது. நீங்க எல்லாம் வேளாண்மை செய்தே நமது பிள்ளைகள், படித்த பிள்ளைகள் வேளாண்மை செய்யலாமா என்று கேட்கிறார்கள். அப்ப படித்தவர்கள் சாப்பிடக்கூடாது இல்ல? படித்தவனுக்கு பசிக்குதுன்னா அப்ப வேளாண்மை செய்யணும்ல? இந்த சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் பில்கேட்ஸ் அமெரிக்காவில் 2,50,000 ஏக்கர்ல விவசாயம் செய்யறாருன்னா அவருக்கு தெரியுது, சாப்ட்வேருக்கு போனாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும்னு அவருக்கு தெரியுது.
எங்கு பொருளாதாரம் இருக்கு என்பதை தெரியாத இவர்கள் அங்கே நொங்கு இளநீர் எல்லாம் பதப்படுத்தி மற்ற நாடுகள் 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய், ஒரு மீன் குழம்பு வைக்கிற மண் சட்டி 13,000 ரூபாய், கயிறுல பின்ன கட்டுல் 42,000 ரூபாய். உலக நாடுகள்ல சீனால இருந்து போற கொட்டான் இந்த பாய் இதெல்லாம் அரபு நாடுகள்ல எவ்வளவு சந்தைப்படுத்தப்படுகிறது. அதையெல்லாம் செய்ய முடியாதா? இங்கே பனை தென்னைக்கு பஞ்சமா? அதன் மூலம் தொழில் வளர்ச்சி அடைய முடியாதா? எங்களுடைய ஐயா கல்லு நல்லசாமி எவ்வளவு காலமாக போராடுகிறார். கல்லை மது என்று சொன்னதை நம்பிய என் மக்கள், கல்லு மது என்றால் டாஸ்மார்க்கில் விற்கிற சரக்கெல்லாம் கோயில்ல கொடுக்கிற தீர்த்தமா, புனித நீரா? ஏன் கேள்வி எழுப்பவில்லை? ஏன் கேள்வி எழுப்பவில்லை? கல்லை உணவின் ஒரு பகுதி என்று தெரியாதா? கல்லை இறக்கினால் விவசாயி வாழ்வான், வளருவான். 17 கட்சி கருப்பட்டி விற்றால் என் வெள்ளச்சக்கரை தடை செஞ்சுட்டு கருப்பட்டி கொண்டு வர முடியாதா? ரேஷன் கடைகளில் கருப்பட்டியை விநியோகம் பண்ண முடியாதா? இல்லை கரும்பு வெள்ளத்தை விநியோகம் பண்ண முடியாதா? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, திமுக ஆட்சியிலே கடந்த பொங்கலுக்கு வெள்ளம் எங்கிருந்து கொண்டு வந்தார்கள் தெரியுமா? பொங்கலுக்கான பொருள் கொடுத்தார்கள், இது எங்கிருந்து கொண்டு வந்தார்கள் தெரியுமா? குஜராத்தில் இருந்து. ஏன் எங்ககிட்ட கரும்பு விளையில? எங்க கரும்புல வெள்ளம் வராதா? சக்கரை வராதா? எப்படி இருக்கிறது பாருங்கள். என்ன கொடுமை! வெள்ளம் உருகிப்பு கிடந்தது. தாய்மார்கள் கேட்டார்கள், என்ன அப்படின்னு. எப்படி பார்த்தாலும் அது உருகித்தானே பொங்க வைப்பீங்க என்று விட்டான். கொடுமை. வேளாண்மையை கைவிட்ட நாடுகள் எல்லாம் பிச்சை எடுக்குது. அந்த நிலை இந்த நாட்டுக்கு வர வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பேசவே மாட்டார்கள் இந்த தலைவர்கள். யாராவது விவசாயத்தை பற்றி, விவசாயத்தின் அருமையை பற்றி, வேளாண்குடி மக்களின் பிரச்சனையை பற்றி ஆழ்ந்து பாருங்கள். ஒரு குண்டூசி தயாரிக்கிறவன் குண்டூசிக்கான விலையை தீர்மானிக்க முடியும். ஒரு பிளேட்டு கத்தியை தயாரிக்கிறவன் அதற்கான விலையை தீர்மானிக்க முடியும். ஒரு செருப்பு தயாரிப்பவன் அதற்கான விலையை தீர்மானிக்க முடியும். ஒரு கார் தயாரிப்பவன், ஒரு கம்ப்யூட்டர் தயாரிப்பவன் எல்லாம் அதற்கான விலையை தீர்மானிக்க முடியும். ஆனால் வேளாண்குடி மகன் விளைய வைக்கிற அத்தியாவசிய உணவுப் பொருள்கள் அதுக்கான விலையை அவன் தீர்மானிக்க முடியாது. இதனால்தான் இந்த நாட்டில் விவசாயி கடனாளியாக இருக்கிறான். ஒரு கரும்பு தட்டையை விளை வைக்க அன்பு பெற்றோர்களே 20 ரூபாய் செலவழிக்கிறான். அவன் வண்டியில் ஏற்றி சந்தை வண்டி இறக்கினால் விலை 20 ரூபாயில கூட 2 ரூபாய் ஆச்சு 22 சொல்ல முடியாது. வாங்குறவன் தான் அந்த விலையை தீர்மானிப்பான். தட்டைக்கு 10 ரூபாய் தரேன்பான். வேணாம் என்று திருப்பி எடுத்துட்டு வர முடியாது. என் பொருள் கெட்டு போகும். அப்ப வந்த விலைக்கு விற்கணும். 10 ரூபாய்க்கு நட்டத்துல வித்துட்டு நேர கடையில போய் பால்டால வாங்கிட்டு எந்த தோட்டத்துல கரும்பு போட்டிருந்தானோ அங்கேயே குடிச்சிட்டு செத்துறான். இதான் விவசாய நிலைமை. இந்த ஆட்சியாளர்கள் விவசாய கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்கிறார்கள். விவசாயி ஏன் கடனாளி ஆனான்? ஒரு நாட்டில் விவசாயி கடனாளி ஆயிட்டான், அதன் நாடு இல்லை, சுடுகாடு என்றார். மாணவர்கள் கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்றார்கள். என்னை கடன் வாங்கி கல்வி கேட்கிற நிலைக்கு வைத்தது யார்? கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. ஏன் நான் கடன் வாங்கி படிக்க வேண்டும்? ஏன்? அரசின் வேலை என்ன? அதன் பொறுப்பு என்ன? அதன் கடமை என்ன? ஒரு நாட்டின் செல்வங்களிலே ஆகச் சிறந்த செல்வம் கல்வி செல்வம் தான், அறிவு செல்வம் தான். அதை நாட்டு குடிகளுக்கு கொடுக்காமல் அரசின் வேலை என்ன பிறகு?